ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னாலேயே நம்ப முடியல. அதை தான் வந்து இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி வீடியோ எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் இது பண்ண கிடையாது, எடிட்டிங் பண்ண கிடையாது. அப்படியே தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு வெறும் 20.22 செகண்ட் தான் வந்து ஆச்சு. 20 நிமிஷம் 22 செகண்ட் ஆச்சு. அதை தான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படிங்கிறது எனக்கே வந்து தெரியலை. ஆனால் வந்து நான் நேத்தித்து போட்ட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். அந்த லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு 35 நிமிஷம் வந்து ஆயிருந்தது. ஆனால் வந்து அந்த 10 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் லைனிங் மூட்டி கட் பண்ணி இது பண்ணுறதுக்கு வந்து எனக்கு அந்த 10 நிமிஷம் வந்து போயிடுச்சு. மீதி வந்து 25 நிமிஷத்தில் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் வந்து கால்குலேட் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி தைச்ச இந்த சாதா ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 20 நிமிஷம் 22 செகண்ட் அதுக்குள்ளார வந்து நான் வந்து முடிச்சிருக்கிறேன். அதுதான் வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கேன். இது யாருமே வந்து நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து தயவு செஞ்சு சொல்ல வேணாம். ஏன்னா வந்து முடியும் அப்படின்னு நினச்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து முடியும். இதை நான் ஸ்டிச் பண்ணும்போது டிவி வாய்ஸ் இதெல்லாமே வந்து கேட்கும். அப்படிங்கிறதுனால தான் அதை மட்டும்தான் வந்து நான் சவுண்ட் மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி வந்து அப்படியே தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணினதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேலு பட்டி வச்சு தைச்சிட்ருக்கிறேன். இது எதுக்காக நான் வந்து எடிட்டிங் பண்ணாமல் அப்படியே போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னால் தைக்க முடியும் அப்படின்னா உங்களாலேயும் வந்து தைக்க முடியும். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து சொல்கிறப்ப ஒரு 20 நிமிஷத்தில் நான் வந்து சாதா ப்ளவுஸ் தைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ நான் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 2 மணி நேரம் பக்கம் வந்து பண்ணுவேன். என்னது நீங்கள் அந்த என்ன சொல்கிறாங்க, ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்க 20 நிமிஷம் தான் ஆகுமா, அப்போ ஏன் நம்மளாம் 2 மணி நேரம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கே வந்து தோணிகிட்ருக்கோம். அப்போ வந்து எனக்கு தோணுனது தான், நம்மளும் வந்து அவங்களும் நம்மள மாதிரி தானே, அவங்களால தைக்க முடிஞ்சதுன்னா அப்போ நம்மளாலையும் வந்து தைக்க முடியும் தானே அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் வந்து அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணேன். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளால் முடியாதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நினைக்கவே கூடாது. அதனால் வந்து நீங்கள் வந்து முடியும்னு நினச்சி செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது முடியும். நானே வந்து இந்த ப்ளவுஸ் தைக்க எதிர்பார்க்கலை, இவ்வளோ நேரத்தில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிப்பேன் அப்படின்னு. லாஸ்ட்டாக வந்து நான் சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எடுத்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 33 நிமிஷத்தில் வந்து சாதா ப்ளவுஸ் வந்து தைச்சேன். ஆனால் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அதே மாதிரி தான் 45 to 50 நிமிஷம் அந்த மாதிரி வந்து ஆகும். இது கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் தான். நான் வந்து கொஞ்சம் தைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் வந்து சீக்கிரமாக முடிச்சிடுவேன் அப்படின்னு நான் வந்து நினைக்கவே இல்லை. இப்போ கீழ் பாட்டம் வந்து தைச்சிட்ருக்கேன். எப்பயும் போல் வந்து ஃபஸ்ட்டு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போடுறேன். ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த இடத்துலையுமே நான் எப்பயும் தைக்கிற மாதிரி தான் தைச்சிருக்கிறேன். தையல் வந்து கம்மி பண்ண கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து 2 தையல் போடுற இடத்துல ஒரு தையலோ இல்லை வந்து அந்த மாதிரியெல்லாம் நான் எதுவுமே பண்ண கிடையாது. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தைக்கிறப்ப இந்த டாட்ஸ் எல்லாமே வந்து அதிலே குறிச்சிருவாங்க. கட்டிங் போடும்போதே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியும் அப்படிங்கிறதுக்காக தைக்கிறத மட்டும் நம்ம வந்து டக்குன்னு வந்து தைச்சிடலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து டாட்ஸ் எப்போயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது தான் வந்து குறிப்பேன். அப்படிங்கிறதுனால நான் ஸ்டிச் பண்ணும்போதே வந்து இந்த மாதிரியே வந்து குறிச்சிட்டு நான் வந்து கட் பண்ணிப்பேன். அதே மெத்தடில் தான் நான் வந்து இப்போயும் பண்ணுறேன். ஆனால் வந்து நம்ம வந்து கட்டிங் பண்ணும்போதே இதை மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, மார்க் பண்ணி இது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே வந்து டைமிங் கொஞ்சம் வந்து மீதி ஆகும். இப்போ இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு நான் கரெக்டாக அளவு ப்ளவுஸில் வந்து எந்த இடத்துக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இதை போடும்போது இந்த ஃபர்ஸ்ட் டாட் பிடிக்கிறப்ப இந்த ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா சென்டராக இருக்கணும். அப்போ தான் வந்து கஸ்டமர் போடும்போது அவங்களுக்கு அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் டாட் வந்து எங்கேயுமே ஒரு கிராஸாக போகாத மாதிரி சென்டராக கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம தைக்கிறத விட கரெக்டாக தைக்கிறோமா அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்பீடாக எல்லாத்தினாலேயுமே வந்து தைக்கலாம், ஆனால் வந்து அதை கரெக்டாக தைக்கணும். கஸ்டமருக்கு கரெக்டாக வந்து அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக எந்த ஒரு இதையுமே வந்து நான் பார்க்காம வந்து தைக்கிறது கிடையாது. ஒவ்வொரு அளவுமே வந்து நான் பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் டாட் பிடிச்ச இல்லைங்களா, ஃபஸ்ட் டாட் பிடிச்சிட்டு செகண்ட் டாட் மார்க் பண்ணது பார்த்திங்கன்னா செகண்ட் டாட்டும் ஃபஸ்ட் டாட்டுக்கும் 2க்கும் இருக்கிற இடைவெளியெல்லாம் கரெக்டாக
கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஏன் அதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து நமக்கு அந்த டாட் போட்டோம் அப்படின்னா இந்த கப் ஷேப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூராகவும் இல்லாமல் இல்லை ஃப்ளாட்டாகவும் இல்லாமல் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப பக்கமாக வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு கூரான மாதிரி இருக்கும். அதுவே வந்து கொஞ்சம் விலகி வந்துருச்சு தள்ளி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கஸ்டமர் வந்து எப்படி வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தைச்சி கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ தேர்ட் டாட்டும் வந்து ப்ளவுஸில் எப்படி வருதோ அதே மாதிரி தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர் கட்டிங் தான், கிராஸ் கட்டிங் கிடையாது. நம்ம வந்து தேர்ட் டாட்டையும் பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு அதே போலவே வந்து இந்த சைடில் எப்படி பிடிக்கிறோமோ நம்ம ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ எந்த சைடில் நம்ம பிடிக்கிறோமோ அதே மாதிரியே இன்னொரு பக்கம் வந்து கரெக்டாக காப்பி பண்ணிக்கணும். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க ஒரு சைடு எனக்கு கரெக்டாக இருக்குது ஒரு சைடு கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து வரும். அதனால் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்காமல் ஒரு பக்கத்தில் அளவில் நம்ம எப்படி பிடிக்கிறோமோ அதே மாதிரியே இன்னொரு பக்க அளவுலையும் வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து இது சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா சப்போஸ் ஒரு தையல்லே வந்து நம்ம வந்து பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதனால் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டாட்டு செகண்ட் டாட்டு தேர்ட் டாட்டு 3க்கும் இருக்கிற ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக இதாக இருக்கணும். லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ஸ்டிஃபாக நிற்கும். நமக்கு வந்து இதில் இந்த ப்ளவுஸ் தான் சாதா ப்ளவுஸ் தானே அப்படிங்கிறனால அவ்வளோக்கு ஸ்டிஃபாக வந்து நிற்காது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். பட்டி பார்த்திங்கன்னா 2 கிளாத் கொடுத்து நான் கொஞ்சம் இதாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நம்ம ஃபுல்லாக இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து கரெக்டான அளவில் தான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இன்னொரு தடவை நம்ம வந்து செக் பண்ண தேவையில்லை. இல்லை ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக விட்டு கூட நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் உள்ளார போயிட்டோம் அதையும் கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறமேல வந்து நம்ம அளவு பார்த்து வெட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் இது பண்ணுவேன். இதில் வந்து கரெக்டான அளவில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பட்டி ஒரு இதில் வச்சு தைச்சாச்சு. 2 தையல் வந்து போட்டு எடுத்து அதே மாதிரியே வந்து இன்னொரு பக்கமும் வந்து பட்டி வச்சு தைச்சிடலாம். பட்டி வச்சு தைச்சதுக்கப்புறமேலு 2 சைடுமே நம்ம வச்சு தைச்சது கரெக்டாக ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். நல்லா நீங்கள் வந்து பாருங்கள். நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து எல்லா அளவுலேயுமே வந்து செக் பண்ணி தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன். நம்ம வந்து ஒரு விஷயத்த முடியாதுன்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக நம்மளால் முடியாது. ஆனால் நம்மளே ஃபஸ்ட்டு நம்பி அதை நம்ம செய்யும்போது அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். நானே வந்து எதிர்பார்க்கல நான் சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 20 நிமிஷத்தில் வந்து தைச்சிருவேனா அப்படின்னு. ஆனால் வந்து இந்த ப்ளவுஸ் தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் எப்பயுமே வந்து மிஷினில் உட்காரும்போது நமக்கு இருக்கிற சோர்வு டயர்டு இது எல்லாமே நம்மளோட தொழிலில் காட்டக்கூடாது. நம்ம சும்மா கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஆனால் மிஷினில் உட்காந்துட்டு அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனமாக தைக்கக்கூடாது. முடியல அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறமேல் கூட நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து தைக்கலாம். ஆனால் வந்து மிஷினில் உட்காந்துட்டு ரொம்ப சோம்பேறித்தனமாக தைச்சோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. அப்புறம் நம்ம செய்கிற வேலையை கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது நமக்கு பிடிச்சி செய்யணும் அந்த மாதிரி வந்து நான் சொல்ல வரேன். நம்ம செய்கிற வேலையை பிடிச்சி செஞ்சாலே அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அதில் வந்து இவ்வளோ வேலை இருக்கா அப்படிங்கிறதும் தெரியாது. அந்த வேலையெல்லாம் இவ்வளோ செய்யணுமா அப்படின்னு எதுவுமே வந்து ஒரு பெருசாக தெரியாது. இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு தோணும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து பட்டி ஊக்கு பீஸ் வச்சு தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் மேல் பீஸையும் வந்து இந்த மாதிரி மேலே எப்பயுமே தையல் போடுவேன் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த தையலையும் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அடுத்தது இப்போ வி பீஸ் வந்து தைக்கிறேன். பாருங்கள் ஒவ்வொரு அளவுமே வந்து நான் செக் பண்ணி தான் தைக்கிறேன். நூல் வந்து அடிக்கடி கட் ஆகிடுது. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கும்போது நூல்லையே பேக்கேஜ் டேட் போட்டிருப்பாங்க. இது வந்து எந்த வருஷம் வந்து தயாரான நூல் அப்படின்னு. அதில் வந்து நம்ம ரீசண்டாக தயாரான நூல்களாக பார்த்து வாங்கணும். கொஞ்சம் வந்து லேட்டான நூல் இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் பார்த்து வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி நூல் வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ 24 தயாரித்தாங்கன்னா
வாங்கினாங்கன்னா அந்த அந்த மாதத்தில் வந்து அந்த வருஷத்தில் ஆன நூல் வாங்கலாம். ஒரு 6 மாதம் முன்ன பின்ன அந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கிட்டோம்னா புது நூல்லாம் நமக்கு அடிக்கடி வந்து கட் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப பழசாயிருச்சு அப்படின்னா வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். இதே மாதிரி இப்போ வந்து நம்ம விபீஸ் தைக்கிறப்ப இந்த இதில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கட்டு எடுத்து தான் வந்து நான் தைக்கிறேன். உங்களுக்கு கட்டு வரல அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். ரொம்பவே வந்து பார்க்குறக்கு இன்னுமே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே. லாஸ்ட் எண்டு வரையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்றேன். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீக் வச்சு தைக்கிறதுக்கு பதிலாக நூல் கட்டி கொடுப்பாங்க. அது நமக்கு டைமிங் கொஞ்சம் இன்னுமே அதிகமாகும். இப்போ வி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொக்கி பீஸும் வி பீஸும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம ஸ்டிச் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ திரும்ப சொல்கிறேன், அதை நம்ம வந்து சரியாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். நம்மளால் முடியும்னு நினச்சி செஞ்சால் எல்லாமே வந்து செய்ய முடியும். ஒரு சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க 20 நிமிஷத்தில் நீங்கள் எப்படி தைச்சிங்க அப்படின்னு சொல்லி. நம்புகிறவங்க நம்பி செஞ்சால் அது அவங்களுக்கு கெயின். நம்பலை அப்படின்னா முடியாதுன்னு நினச்சா அவங்களால எப்பயுமே வந்து முடியாது, அந்த மாதிரி வந்து தைக்க முடியாது அப்படின்னு நினச்சா தைக்க முடியாமல் தான் போகும் அவங்களால. அது வந்து நான் இதாக நினைக்கிறவங்களுக்காக தான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளை வந்து ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப நான் வந்து ஒரு 4 பேர்த்துக்கு உதாரணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்குமே வந்து நினச்சது கிடையாது. ஆனால் வந்து நான் இன்றைக்கி அப்படி இருக்கிறப்ப எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி தான். அதே மாதிரி நீங்களும் ஒரு 4 பேர்த்துக்கு வந்து உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைங்க. உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கோ அந்த வேலை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் வந்து தெரியும். இன்றைக்கி இந்த எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அது எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சதே வந்து கிடையாது. அதுக்காக அவங்க பல நாட்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க, பல பேர்கிட்ட திட்டு வாங்கியிருப்பாங்க, நிறையா வந்து நடந்திருக்கும். இப்போ இந்த இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா டைலரிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா நான் எத்தனை பேர்த்துக்கிட்ட திட்டு வாங்கியிருக்கிறேன், எத்தனை பேர் என்னை திட்டியிருக்கிறாங்க, எவ்வளோ மோசமாக இருந்திருக்குது, எனக்கு இந்த வேணாம், இந்த தொழிலே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்து போயிருக்குது. எனக்கு தைக்க வராது, என்னால் சரியாக தைச்சி கொடுக்க முடியாது அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸை வாங்கி வச்சுட்டு அதை ஒரு 2 மணி நேரமாக அதை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறேன். இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது, கட் பண்ணால் சரியாக கட் பண்ணுவோமா, இல்லை எதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோமா, அவங்கள்ட்ட நம்ம திட்டு வாங்குவோமா அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து அன்னைக்கு தயங்கி நின்றுருந்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி இந்த வாய்ப்பு வந்து கிடச்சிருக்காது. அதனால் வந்து எந்த ஒரு இதுவுமே செய்கிறதுக்கு நீங்கள் வந்து தயங்காதீங்க. கண்டிப்பாக முழு மனசோட செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து செய்யுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் நம்ம வந்து அப்போ அப்படி நினச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நினச்சிருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் இப்போ தான் டைலரிங் கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களை நம்பி இப்போ வந்து கஸ்டமர் துணி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஆனால் வந்து யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணி பேசிட்டாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் நம்மளை வந்து ஏதாவது சொல்லியிருந்தாலுமே ஒருத்தர் வந்து நீங்கள் இல்லை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு பாராட்டுக்காக நம்ம இன்னும் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணும். அதுக்காக தான் சொல்கிறேன். சொல்கிறவங்கள விட்டுருங்க, என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் வேலையை வந்து எப்படி செஞ்சீங்க அப்படின்னு. உங்களுக்கு நீங்கள் வந்து செஞ்ச வேலை பிடிச்சிருக்கா, உங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்கணும். நான் செய்கிற வேலையை எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்கிறேன், நான் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து நான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் செய்கிற வேலை, நான் வாங்குகிற காசுக்கும் நான் செய்கிற வேலைக்கும் வந்து ரொம்பவே வந்து திருப்தியாக இருக்குது. கஸ்டமரும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அதான் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட திருப்தி பாருங்கள். நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இது பண்ணுவீங்க அப்படிங்கிறத மட்டும் வந்து யோசிங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்து உங்களால் வந்து நீங்கள் இது பண்ண முடியும். நம்ம செய்கிற வேலைக்கு எப்பயுமே எண்டே கிடையாது. அதனால் வந்து இதோட முடிஞ்சுது அப்படின்னு வந்து எப்பயுமே வந்து நினைக்காதீங்க.
அடுத்தடுத்து இதில் நம்ம இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து நம்ம யோசிக்கணும். ஓகே இது பண்ணிட்டோம், இதோட முடிஞ்சுது அப்படின்னு வந்து நீங்கள் எப்பயுமே வந்து நினைக்காதீங்க. எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் அப்படின்னா அவங்க என்றைக்குமே நமக்கு அந்த ஒரு கஸ்டமர் கிடையாது. அவங்க வந்து ஒரு கஸ்டமர் 10 கஸ்டமராக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கான டேலண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். எது நமக்கு வந்து ஒரு சரியான படிப்பு இல்லைனாலும் சரி, இல்லை வந்து ஏதாவது ஒரு இது இல்லைனாலும், நமக்கு வந்து பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை அப்படின்னாலுமே வந்து சரி, நமக்கு ஒரு சொந்த தொழில் ஒன்று இருந்துட்டால் போதும், ஒரு கைத்தொழில் ஒன்று இருந்தால் போதும். அதை பிடிச்சி நம்ம அப்படியே வந்து மேலே வந்துடலாம். கண்டிப்பாக வந்து இது நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி வந்து முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல், ஒரு படிப்பும் வந்து சரியாக இல்லாமல், இதுலேயுமே வந்து எதையாவது ஒன்று சாதிக்கணும், எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினச்சிருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ஒரு கைத்தொழில் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலுமே நமக்கு வந்து இந்த கைத்தொழில்ங்கிறது ஒன்று இருந்தது அப்படின்னா, படிப்பு ஒரு சில டைம் நம்மளை கைவிட்டால் கூட நம்மளோட கைத்தொழில் வந்து நம்மளை காப்பாற்றும். யாருக்கும் நம்ம வந்து அடிமையாக இருக்க தேவையில்லை. நம்ம ஒரு மிஷின் போட்டோமா, நம்ம ஒரு வீட்லேயே கடை கூட தேவையில்லை, ஒரு மிஷின் இருந்தால் போதும். வீட்லேயே வந்து நம்ம வர்றது வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ட்ரேஷன் ஒர்க் வாங்கி செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புதுசு வாங்கி தைக்கலாம். ஏன்னா எடுத்தோடனே எதுவுமே வந்து நம்ம ஒரே நாளில் அப்படியே பெரிய ஆளாயிரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்ம படிப்படியாக வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிட்டு போகணும். இப்போ இந்த வருஷம் நமக்கு ஒரு 50 கஸ்டமர் இருக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் அது 100 கஸ்டமராக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. அடுத்த வருஷம் அந்த 50 கஸ்டமரையும் 25 கஸ்டமராக மாற்றுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் வந்து எப்படி கஸ்டமர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. கடன் விடாமல் எப்படி இந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது அந்த பணத்துக்காக தான். உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் நைட்டு வரையும் இடுப்பு வலிக்க உட்காந்து தைக்கிறோம். எல்லாருமே கேட்பாங்க, இடுப்பு வலியெல்லாம் உங்களுக்கு வராதா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஒரு நாளைக்கு 6-7 ப்ளவுஸ் வந்து தைச்சோன்னு வீடியோ போட்டோம்னா, நீங்கள் எப்படி தைக்கிறீங்க, உங்களுக்கு பெயின் இல்லையா அப்படின்லாம் வந்து கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அந்த கையில் காசு வாங்குறப்ப நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த வழியை பார்க்குறத விட நாளைக்கு அடுத்து நம்மளோட குடும்பத்துக்கு என்ன செலவு இருக்குது, அந்த செலவுக்கு வந்து இந்த காசு வந்து உதவும். அடுத்தது அதை வச்சு நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு வேலையும் செய்கிறப்ப அந்த ஒவ்வொரு வழியுமே வந்து காணாமல் போயிடுது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து அப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி ஒருத்தர் சம்பாரித்து எதையுமே வந்து பண்ண முடியாது. 2 பேருமே வந்து ஃபேமிலியில் வந்து சம்பாரித்தா மட்டும்தான் வந்து இன்றைக்கி ஃபேமிலியை ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா திங்ஸுமே வந்து விலையே போச்சு. குழந்தைங்களை பார்த்துக்கணும், எல்லாமே வந்து பண்ணணும். இந்த கடன் இல்லாமல் நம்ம இந்த தொழிலில் வந்து நமக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத விட, யார் வந்து கரெக்டாக நமக்கு தைச்சா காசு கொடுக்குறாங்க, கரெக்டாக வந்து நமக்கு எப்படி நமக்கு செட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து. எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தைச்சோடனே காசு தந்துடணும், பாக்கியெல்லாம் எதுவுமே வைக்கக்கூடாது. அப்புறம் நான் வருஷம் வந்து ரேட் ஏற்றுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி யார் வந்து என்கிட்ட துணி கொடுக்குறாங்க, ஒரு 2-3 வருஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டர் இதுதான், அவங்க இப்படி தான் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடும். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமர் வந்து சேருவாங்க. அதனால் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் உங்களோட இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே வந்து இருங்க. அதை பார்த்து யார் உங்களுக்கு தைக்க கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் உங்களுக்கு தைக்க கொடுக்கட்டும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் வந்து நாளை பின்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டிச்சிங் பிடிச்சி அவங்களே கூட திருப்பியும் வந்து உங்கள்கிட்டயே வந்து கொடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து காசுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே ரொம்ப சிரமம் தான். ஆரம்பத்தில் நீங்கள் வந்து செய்யுங்க. நீங்கள் எப்படி தைப்பீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணணும். ஓரளவுக்கு பிக்கப் பண்ணினதுக்கு அப்புறமேலும் திருப்பி அதே மாதிரி நம்ம வந்து தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து கொஞ்சம் நஷ்டமாகும். அதனால் வந்து அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இப்போ எல்லாமே வந்து ஃபுல்லாக ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக பேக் தையல் தான் வந்து போடணும். அந்த பேக் டாட்டையும் வந்து நம்ம பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா தையல் போட்டு லேபிள் வச்சு சைட் கட் பண்ணி ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் வந்து நான் இவ்வளோ ஸ்பீடாக தைச்சி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கவே இல்லை. இது வந்து ஈவினிங் வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியது. இது முடிச்சுட்டு இன்னொரு சுடிதார் வந்து தைக்கணும். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றது தான். ஆனால் வந்து முடியாது. ஏதாவது ஒரு வேலை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
அதை பார்க்க நமக்கு எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி வந்து வேலை அமையும் சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிற வேலையுமே பார்த்துட்டு நம்மளோட ஒர்க்கையும் பார்க்க முடியும். அவங்க ஒரு இடத்துக்கு வேலைக்குன்னு போயிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை மட்டும்தான் பார்க்க முடியும். எத்தனை நாள் வந்து நைட்டு 12 மணி வரையும் உட்காந்து ஸ்டிச் பண்ணியிருக்கு. காலையில் 3 மணி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து தைச்சிருக்குது. அவ்வளோ பிடிக்குது இந்த வேலையை. அதனால் வந்து அந்த நேரம் காலம் பார்க்காம வந்து செய்ய தோணுது. இல்லை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்மளால் வந்து இது மாதிரி செய்யவே முடியாது. எனக்கு வந்து இந்த தொழில் ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வர வருமானமும் சரி எனக்கு வந்து போதுமானதாக இருக்குது. கஸ்டமர்ஸ் வந்து நம்ம தான் வந்து வருஷம் அதிகப்படுத்திக்கிட்டே தான் நம்மளையே அறியாமல் எல்லாருமே வந்து அதிகமாக தான் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதுவுமே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம். இன்றைக்கி இதை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களாலேயும் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு 20 நிமிஷத்துக்குள்ளார நீங்களும் வந்து தைச்சு முடிப்பீங்க. எத்தனை பேர் எவ்வளோ டைமிங்கில் ப்ளவுஸ் தைக்கிறீங்க சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் தான், இருந்தாலும் பார்த்துட்டு நான் தெரிஞ்சுப்பேன் எத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க, இப்போ இது பண்ணுறாங்க, யார் யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து லேபிள் வந்து வச்சுட்டேன். என்னோடய ப்ளவுஸ்க்கு என்னோடய அடையாளம் அப்படின்னு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து லேபிள் வந்து பிரிண்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். அதனால் நான் தைக்கிற ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி லேபிள் வச்சுருவேன். இதுதான் இதோட அவுட்லுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.